வெறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட பிரான்சைஸியை நம்மளாலையும் எடுக்க முடியும். இந்த பிரான்சைஸி எடுத்து ரன் பண்றது மூலியமா நமக்கு லாபம் நல்லா வருமா, அல்லது மாசம் குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி லீடிங் கொரியர் கம்பெனியான டிடிடிசி இவங்களோட பிரான்சைஸி எடுக்கிறது நமக்கு லாபகரமா இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 2 கொரியர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் கொடுக்குற பிரான்சைஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2 கம்பெனிஸும் எந்த மாதிரியான பிரான்சைஸி மாடல்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, இந்த பிரான்சைசிஸ் நம்ம எடுக்கணும்னா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும், நாம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து நாம எவ்வளவு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு எடுக்க முடியும், அண்ட் இந்த 2 கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி பிரான்சைசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்குறது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிங்க. இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் டிடிடிசி கொரியர் சர்வீஸும் டிஃபரெண்ட் மாடல்ஸ்ல நமக்கு வந்து பிரான்சைசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன மாடல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரான்சைசி மாடலை 2 விதமா அவங்க கொடுக்குறாங்க. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்சைசி, இன்னொன்று வந்து ஒர்க்கிங் ஏஜென்ட். ஒர்க்கிங் ஏஜென்ட்னா நீங்க ஏஜென்ட்டா அவங்க கிட்ட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட ப்ராடக்ட்டை நீங்க வேற ஒரு நபருக்கு வித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி. பிரான்சைசில இது வராது, ஸோ அதனால அது நமக்கு தேவையில்லை. செகண்ட் ஒன் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்சைசி. பிரான்சைசி பிசினஸா எடுத்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரான்சைசி மாடல் தான் சூட்டபிளா இருக்கும். டிடிடிசி பிரான்சைசி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 3 டிஃபரெண்ட் கேட்டகரியில அவங்க பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மாடல் பிரான்சைசி. இந்த பிரான்சைசி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பர்டிகுலரா ஒரு பின்கோடு அலாட் பண்ணிடுவாங்க. அந்த பின்கோடுக்குள்ளார தான் நீங்க கொரியர் எடுக்கிறதும் கொரியரை டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் பிரான்சைசி. ஸோ டிடிடிசி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல நிறைய பெரிய கம்பெனிஸ் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்டர்பிரைசஸ் பிரான்சைசி நீங்க எடுக்கும்போது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கோ அல்லது வேறு சில பெரிய கம்பெனிகளுக்கோ நீங்க போயிட்டு அவங்க கொடுக்குற கொரியரை மட்டும் நீங்க எடுத்து டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெலிவரி பிரான்சைசி. இதுல வந்து நீங்க வெறும் டெலிவரி மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு ஏரியாவை அலாட் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியாவில் நீங்க வர கொரியர்ஸை நீங்க டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 3 டிஃபரெண்ட் கேட்டகரியா டிடிடிசி பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஷாப் சைஸ். இப்போ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்சைஸை நீங்க எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வெறும் 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணா போதும். ஸோ ஒன்ஸ் நீங்க 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கட்டின 5000 ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துடும். இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு வெறும் 5000 ரூபாய் போதும். சப்போஸ் உங்களோட பிசினஸ் growth ஆகி உங்களுக்கு நிறைய கொரியர் நிறைய போஸ்டல் வர ஆரம்பிச்சதுன்னா அப்போ நீங்க உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட் அப்பான் உங்களோட பிசினஸ் growth பொறுத்து மாறும். அண்ட் அடுத்து ஷாப் சைஸ். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்சைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 2 விதமான ஷாப்பை ரன் பண்ணலாம். ஒன்னு இதுக்குன்னே நீங்க எக்ஸ்க்ளூசிவா ஒரு கடையை வாடகை எடுத்து அதுல வெறும் போஸ்ட் ஆஃபீஸோட பிரான்சைஸி மட்டும் நீங்க ரன் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல நீங்க ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சின்னதா ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அல்லது ஒரு கிராசரி ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அந்த பிசினஸோட சேர்த்து நான் இந்த கொரியர் சர்வீஸையும் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப் சைஸ் அண்ட் ஷாப்போட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்க தனியா ஒரு கடை எடுத்தீங்கன்னா அந்த இன்டீரியர் செட்டப்ல இருந்து அந்த அட்மாஸ்பியர் செட்டப் வரைக்கும் எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கடை இருந்ததுன்னா அந்த காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் தான். நீங்க இருக்கிற கடையிலே நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நீங்க போதுமானதா இருக்கும். இப்போ டிடிடிசி கொரியர் பிரான்சைஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 விதத்துல மாறும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மாடல் பிரான்சைசி எடுக்கிறதா இருந்தா நீங்க 1.5 lakhs அவங்களுக்கு டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது நீங்க என்டர்பிரைசஸ் பிரான்சைசி எடுத்தீங்கன்னா 1 lakh நீங்க டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மூணாவது டெலிவரி பிரான்சைசி மட்டும் நீங்க எடுக்கிறதா இருந்தா வெறும் 50,000 ரூபாய் நீங்க அவங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட் எல்லாம் ரீஃபண்டபுளா அப்படின்னா இது கேஸ் டு கேஸ் மாறும். நீங்க எந்த மாதிரி அவங்க கிட்ட பேசியிருக்கீங்க, எந்த லொகேஷன்ல உங்களோட பிரான்சைசி பிசினஸ் எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் இது ரீஃபண்டபுளா நான் ரீஃபண்டபுளா அப்படிங்கிறது மாறும். ஷாப் சைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமமா உங்களுக்கு வந்து ஒரு 200 இருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஷாப் சைஸ் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க எந்த பிரான்சைசி மாடல் எடுத்தாலும் இந்த ரெக்யர்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு மேன் பவர் தேவைப்படும். இப்போ நீங்க மாடல் பிரான்சைசி எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 நபர்களாச்சும் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி என்டர்பிரைசஸ் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 3 நபர்கள் இருக்கும். நீங்க டெலிவரி பிரான்சைசி எடுக்கிறதா இருந்தாலும் குறைஞ்சது 1 அல்லது 2 நபர்கள் உங்களுக்கு இங்க தேவைப்படும். மூணாவது டாபிக் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். இந்தியன் போஸ்டல் பிரான்சைசி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அங்க நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவீங்கன்னா நீங்க ஸ்டாம்ப்ஸ், ரெவென்யூ ஸ்டாம்ப்ஸ், ஆர்டிகல், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், ஸ்பீடு போஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் அண்ட் மணி ஆர்டர்
அண்ட் இது போக போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ்லாம் யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ இங்கே உங்களோட ரெவன்யூ எப்படி இருக்கும்னா, நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்றபடி உங்களோட மார்ஜின் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆர்டிகலுக்கு உங்களுக்கு 3 ரூபா கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பீடு ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்கன்னா 5 ரூபா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய்க்கு கம்மியாக மணி ஆர்டர் அனுப்பிச்சாங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா கமிஷன் கிடைக்கும். 200 ரூபாய்க்கு மேலே மணி ஆர்டர் அனுப்பிச்சாங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா கமிஷன் கிடைக்கும். ஒரு ஸ்டாம்ப் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு 5% கமிஷன் கிடைக்கும். நீங்கள் ரெவன்யூ ஸ்டாம்ப் விற்கும் போது உங்களுக்கு 40% கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் சேல் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு டிஃப்ரெண்டான கமிஷன் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் போக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1000 ஆர்டிகளுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமிஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 20% கமிஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் லொக்காலிட்டியில் நீங்கள் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எடுக்க முடியும், எவ்வளோ ஸ்டாம்ப் நீங்கள் விற்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். டிடிடிசி ஃப்ரான்ச்சைசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொரியர்ஸை மட்டும்தான் இங்கே எடுக்க போகிறீங்க, கொரியரை மட்டும் தான் டெலிவரி பண்ணுறீங்க. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்கே ஸ்டாம்ப்ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸோ இங்கே கிடையாது. ஸோ இதனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 20% வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மாடல் ஃப்ரான்ச்சைசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 1.5 lakhs. ஸோ அதுலேருந்து 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30,000 rupees per month உங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும். இதே என்டர்பிரைசஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 per month கிடைக்கும். நீங்கள் வெறும் டெலிவரி ஃப்ரான்ச்சைசி மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா 10,000 per month உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். அதாவது நீங்கள் எந்த பின்கோடில் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொரியர்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நிறைய மெட்ரோ சிட்டிஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொரியர்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு இதனோட ரெவன்யூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அட்வான்டேஜஸ், இந்தியன் போஸ்டல் ஃப்ரான்ச்சைசிஸ் நீங்கள் எடுக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிராண்ட் நேம். ஸோ இந்தியன் போஸ்டல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணணுமோ அல்லது நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் ஷாப்பில் இந்தியன் போஸ்டல் ஃப்ரான்ச்சைசிங்கிற போர்டு நீங்கள் வச்சாலே போதும், இந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வந்துருவாங்க. அண்ட் செகண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே கலெக்ட் பண்ண போகிறீங்க கொரியரை, அதே மாதிரி ஸ்டாம்பை சேல் பண்ண போகிறீங்க, நீங்கள் போய் டெலிவரி பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நபர் இருந்தாலே போதும், நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு டெலிவரி பண்ண வேண்டிய வேலை உங்களுக்கு மிச்சம். அது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவங்களே எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. மூணாவது அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே சில கொரியரை வந்து இந்தியன் போஸ்டலில் தான் அனுப்புகிற சில கம்பெனிஸ் இருக்காங்க, சில பேங்க்ஸ் இருக்காங்க. அதுவும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நம்ம அனுப்பக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை தேடி தான் வருவாங்க. ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற டைமிங் வந்து லிமிடெட் டைமிங் தான் இருக்கும். பட் நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஆஃப்டர் 5 ஆஃப்டர் 7க்கு அப்புறம் கூட நீங்கள் உங்கள் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது, ஸோ டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக முடியாதவங்க கூட உங்கள் ஷாப்புக்கு வந்து அந்த மாதிரியான போஸ்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஃபோர்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறது ரொம்ப கம்மி. ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட், லோ ரிஸ்க். இதுதான் இந்த போஸ்டல் ஃப்ரான்ச்சைசியோட அட்வான்டேஜஸ். டிடிடிசி கொரியர் ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிடிடிசி வந்து கிட்டத்தட்ட 12,000 ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 250க்கும் அதிகமான சிட்டிஸில் வந்து இவங்களோட கொரியர் சர்வீஸ் வந்து இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிடிடிசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபெமிலியரான பிராண்டு. நீங்கள் இந்த புதுசாக ஒரு கம்பெனி இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னா அந்த பிராண்ட் ப்ரமோஷன் எல்லாமே பண்ணணும். ஸோ இவங்களுக்கு அந்த பிராண்ட் ப்ரமோஷன் தேவைப்படாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இவங்க ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அமேசானோட கூட டிடிடிசிக்கு டைப் இருக்கு. இப்போ அமேசானில் வந்து ஃபெஸ்டிவல் டைம் ஆஃபர் இந்த மாதிரிலாம் அவங்க கேம்பெயின் ரன் பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு பார்சல் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இவங்க டிடிடிசி கூட அந்த அமேசானோட டெலிவரிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்டர்பிரைசஸோட இவங்க நிறைய டைப்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பக்காவான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் 3 ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யணும், எந்த லொக்கேஷனில் செய்யணும், எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுவீங்க. ஒரு 3 monthsக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். அதாவது வரதியரை நீங்கள் எப்படி சிஸ்டமில் அப்டேட் பண்ணணும், இப்போ கொரியர் டேமேஜ் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணணும், மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கிளைம் பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரைனிங் இவங்க கொடுப்பாங்க. அந்த தேர்ட் ஸ்டேஜ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு 2 வருஷம் இந்த டிடிடிசி ஃப்ரான்ச்சைசி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரியே புதுசாக யாராச்சும் ஃப்ரான்ச்சைசி எடுக்க வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் ட்ரைனராக இருப்பீங்க. இதுக்கும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இதெல்லாம் தான் டிடிடிசி ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுனுடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் இந்தியன் போஸ்டல் ஃப்ரான்ச்சைசி நம்ம எடுக்கிறதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மைண்ட் செட். ஏன்னா இந்தியன் போஸ்டலே வந்து இப்போ லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. பட் அவங்க வந்து தொடர்ந்து ஃபால் டவுன் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு. லாஸ்ட்ல போகுதுங்கிறது உண்மைதான். பட் அதை வந்து அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு நிறைய புது ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறைய கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ஸ் இருக்கு. இப்போ ஆதார் சர்வீசஸ் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ற மாதிரி பண்றாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் என்கேஜா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது போக இன்னமுமே நிறைய பேர் வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸை யூஸ் பண்றவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ரூரல் ஏரியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல்ஸ் தான் நிறைய இடத்துல வந்து டெலிவரி பண்றாங்க. பிரைவேட் கொரியர் சர்வீஸ் போக முடியாத பின்கோட்ல கூட இந்தியன் போஸ்டல் மட்டும்தான் போய் இன்ன வரைக்குமே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்காது, நம்மளோட மைண்ட் செட் தான். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் வந்து இதுல ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 5,000 தான் நீங்க பேசிக்கா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஃப்ரான்ச்சைசி கிடைக்குது அப்படிங்கும்போது இது பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நமக்கு இருக்காது. டிடிடிசி ஃப்ரான்ச்சைசி பிசினஸ்ல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. இல்லை நீங்க கம்மியா பட்ஜெட்ல நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த பட்ஜெட் நீங்க யோசிச்சிக்கங்க. ஏன்னா நீங்க ஃப்ரான்ச்சைசி ஃபீஸே அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க கடை செட்டப் போடணும், கடைக்கு உண்டான அட்வான்ஸ், ரெண்ட், அந்த இன்டீரியர் இருக்கு, அந்த சிஸ்டம் ஒன்று கம்பல்சரியா தேவைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ட் ரெண்டாவது, இந்த ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் டெலிவரியும் பண்ணணும். ஸோ டெலிவரி பண்ணணும்னா நீங்கள் ஒரு டெலிவரி பர்சனை ஹையர் பண்ணணும். உங்ககிட்ட கம்பல்சரியாக ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். அண்ட் அந்த வெஹிக்கிள் தேய்மானம் இதெல்லாமே நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும். உங்களோட ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் பேர் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க ராயல்ட்டி ஃபீஸ் கேட்குறாங்க. டேர்ன் ஓவர்லேருந்து நீங்கள் ராயல்ட்டி ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இது மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பல்காக நீங்கள் வந்து கொரியர்ஸ் உங்களுக்கு வரும். கொரியர் நீங்கள் பண்ணும்போது இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு டேலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹவு டு அப்ளை? இப்போ இந்தியன் போஸ்டல் ஃப்ரான்ச்சைஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்லேயே கம்ப்ளீட்டாக என்னென்ன டீடைல்ஸுங்கிறது எவ்வளோ உங்களுக்கு கமிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். வித்தின் 14 டேஸுக்குள்ளார அவங்க ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க. இல்லை இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா உங்கள் லொக்காலிட்டியில் இருக்கிற ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது சப் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்களே இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு உண்டான கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் டிடிடிசி ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் அப்ளை பண்ணுறது அவங்க வெப்சைட்லேயே போகலாம். அவங்க வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் பர்டிகுலராக ஒரு பின்கோட் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பின்கோடில் இப்போ என்னென்ன வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது, என்னென்ன ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற பின்கோடில் அந்த லிஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேயே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற டிடிடிசி கொரியர் ஆஃபீஸில் போனீங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைசி யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக ஃபோன் கால் மூலியமாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் எது பெஸ்ட்டுன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன். இப்போ நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லோ மினிமம் மார்ஜின் இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்தியன் போஸ்டல் ஃப்ரான்ச்சைசியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு அப் டு ஒரு 5 lakhs 4 lakhs வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டிடிடிசி ஃப்ரான்ச்சைசியை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து கொரியர் சர்வீஸில் பொறுத்த வரைக்கும் அவங்க தி பெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆகுறது அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த ரெண்டில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சின்ன பட்ஜெட்டில் பிஸ்னஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.